எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷேர்கான். இன்றைக்கி 2/12/2025 நிஃப்டியோடைய வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நேற்று நடந்த விஷயங்களை வச்சு நம்ம பார்க்கும்போது என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் கேஸாக ஒரு கேஸ் எடுத்துருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதே 26,200 கால் புட்டை தான் எடுத்திருக்கோம். இதில் என்ன ஸ்பெஷல் கேஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதோடைய பிஇசிஇ ரேட்டு டிஃப்ரென்ஸாக இருக்குது. அதாவது சிஇ சிஇ லெஸ் தென் பிஇயாக இருக்குது. இதுவரையும் நம்ம பார்த்தது எல்லாமே சிஇ கிரேட்டர் தென் பிஇயாக இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ டிஃப்ரெண்ட்டாக சிஇ லெஸ் தென் பிஇயாக வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த 26,200 கால் இன்றைக்கி எப்படி எக்ஸ்பைரியில் ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்காக ஒரு ஸ்பெஷல் கேஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இந்த ஸ்பெஷல் கேஸில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு பண்ணி பார்க்குறோம். ஸோ இதுபடி இது நடக்குமா அப்படின்னு தெரியாது. பட்டு மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போது ஃப்யூச்சருக்கும் ஸ்பாட்டுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் 154. ஸோ இந்த 154 வச்சு தான் இன்றைக்கி மார்க்கெட்டுக்கான மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ இது ரெண்டும் ஈக்குவல் பண்ணுறதுக்கு இன்னும் டைம் இருக்குது. ஸோ அதனால் இதை என்ன மாதிரி ஆல்ட்ரு பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இன்றைக்கி மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படிங்கிறது தெரியுது நமக்கு. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம மார்க்கெட் ரேஞ்சு எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அதாவது 26,975 இது எல்லாமே ஒரு ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்கும். இதெல்லாம் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 26,175னா அங்கேருந்து 26,994 போகலாம். அதோட மேக்ஸிமம் 26,329 இதெல்லாம் மேக்ஸிமம் பாயிண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி லோவில் பார்த்திங்கன்னா 26,033 இது லோயஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் கிட்டக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,098. ஸோ இந்த ரேஞ்செல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு. ஆனால் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு தோணுது. ஸோ பார்க்கலாம் எப்படி. ஏன்னா இது ஃப்யூச்சர் பேஸ்டாகவும் டச் பண்ணும். ஸோ ஃப்யூச்சர் பேஸ்டாக டச் பண்ணுறது இது ஸ்பாட்டோடைய இதில் டச் பண்ணுறது. இது மந்த்லியோடைய கால் சிஇ புட்டில் சிஇபியில் டச் பண்ணுது. ஸோ இப்படி இருக்கும்போது மார்க்கெட் இந்த பாயிண்ட்லாம் டச் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இதுக்கு முழுக்க நம்ம பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணி பார்க்குறோம். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஸோ மார்க்கெட்டு கால் ஆப்ஷன் பையருக்கு மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதா ஒரு பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணி பார்க்குறோம். ஸோ இதுவரையும் நமக்கு ஒரு நடக்கிற எல்லாத்துலேயுமே ப்ராபபிலிட்டி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 7க்கு 10 பேர் லூஸ் ஆகிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த 3 பேர் ஜெயிக்கிறாங்க. அந்த 3 பேரை எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்காக மட்டும்தான் இந்த ஆப்ஷன் இதை பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பார்க்கலாம் எப்படி இதெல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு. அதே மாதிரி இன்றைக்கி எக்ஸ்பைரி டே. ஸோ அதனால் மார்க்கெட் எங்கே போய் முடியும் அப்படின்னு தெரியாது. நீங்கள் ரொம்ப லோயஸ்ட் பாயிண்ட்டில் நீங்கள் பார்க்கணுன்னா ஒரு ₹6.20 எடுத்தீங்க. ₹6.20 என்ன வருதோ அந்த ஸ்ட்ரைக் கண்டிப்பாக நம்ம இடத்துக்கு 26,200. ஸோ இந்த ₹6.20 0 to ஹீரோ நடக்குதா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா போன வாரம் எக்ஸ்பைரியில் ₹5.30 இருந்துச்சு. ஸோ அது 0 to ஹீரோவில் ஒர்க் ஆச்சு பேப்பர் ட்ரேடிங்கில். ஸோ இப்போ ₹6.20 இது எப்படி ஒர்க் ஆகுது 26,200 அப்படின்னு பார்க்கணும். இது கால் சைடில் ஒர்க் ஆகுதா புட் சைடில் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இந்த ₹6.20 சிஇயா பிஇயா இதுதான் ஜாக்பாட்டுக்கான முக்கியமானது. பார்க்கலாம் எங்கே மார்க்கெட்டை கொண்டு போய் வச்சு எங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்கன்னு பார்க்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி மார்க்கெட் இருக்க போகுது. ஸோ இந்த ரேஞ்செலாம் பார்த்திங்கன்னா இப்போ கால் சைடில் ரேஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ₹53.25 சென்டர் பாயிண்ட்டாக வச்சுட்டு 172 வரையும் மேலே பார்க்கலாம். அதே மாதிரி
ரூபா 20 காசு வரையும் நீங்கள் பார்க்குறதுக்கான இருக்குது. அது இல்லாமல் மற்ற பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் இப்போ பார்க்கலாம். 113, 66, 40, 46, 72, 59, 53, 66. ஸோ இதெல்லாம் நீங்கள் அந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் வந்து இது வந்து சிஇபிக்கான நம்பர்ஸ் சொல்லிட்டு இதெல்லாம் சியில் வர நம்பர்ஸு, இதெல்லாம் பியில் வர நம்பர்ஸு. எந்த சைடில் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் எப்படி மூவ் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.